வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மைஎஸ்எம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுறது, அது இல்லாமல் எப்படி போஸ்ட்பெய்ட் பில் வந்து கட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம மைஎஸ்எம் ஆப்பில் ஓல்டு வெர்ஷனில் வந்து போஸ்ட்பெய்ட் பில் வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட்பெய்ட் போயிருங்க. போயிட்டீங்க அப்படின்னா நம்பர் கேட்கும், நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அதாவது போஸ்ட்பெய்டு பில்லு கட்டுற நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ரேட்டர் தொட்டிங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்பெய்டு நெட்வொர்க்கோட இமேஜும் காட்டும். ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ, வோடாஃபோன் எல்லாம் காட்டும். ஓகேங்களா? ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் தொட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கேட்கும், அமௌண்ட் போட்டு பில் பேமெண்ட் கொடுத்தா பே ஆயிரும். இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, சிலவங்களுக்கு பில்லு வந்து 150 ரூபா, 80 பைசா இந்த மாதிரி பைசா கணக்கில் வரும்போது நம்மளால் வந்து பில் வந்து கட்ட முடியாது. ஒன்றில் வந்து இந்த மெத்தடில் வந்து பில் கட்டுறோம் அப்படின்னா ரவுண்டாக வந்து ஒரு 1000மோ 2000மோ கட்டுற மாதிரி இருந்தால் இதில் பில் கட்டிக்கலாம். இதே வந்து பைசா கணக்கில் வருது அப்படின்னு சொல்லி கட்ட முடியாது. அதனால தான் இப்போ மைஎஸ்எம்மில் புதுசாக அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மைஎஸ்எம்மின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மைஎஸ்எம்மின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்பை வந்துடும். ஆப்பை தொட்டிங்க அப்படின்னா அப்டேட் கேட்கும். ஓகேங்களா? அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஆப் வந்து ஓப்பன் சொல்லி காட்டும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போஸ்ட்பெய்ட் போங்க. இப்போ போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷனில் எப்படி உள்ளே எடுத்தோன்னே உங்கள் நம்பர் கேட்டுச்சா, இப்போ புது வெர்ஷனில் நீங்கள் போஸ்ட்பெய்ட் தொட்டாவே டேரெக்டாக அந்த கம்பெனியோட லோகோ தான் காட்டும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு வந்து இப்போ உதாரணமாக ஏர்டெல் வந்து எப்படி பில் கட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஏர்டெல் போஸ்ட்பெய்டுன்னு தொட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டு நம்பரை போட்டு டேரெக்டாக அமௌண்ட் இது வந்து 1000மோ 2000மோ மொத்தமாக போடணும்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ பில்லு வந்திருக்கோ அந்த பில்லு மட்டும் நான் கட்டினா போதும் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தொடுங்க. இதை தொட்டு அந்த போஸ்ட்பெய்ட் நம்பரை போடுங்க. போட்டுட்டு கீழே வந்து ஃபிக்ஸ் பில்லுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதை தொடுங்க. இதை தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அந்த யார் கஸ்டமர் நேமில் வந்து அந்த சிம் இருக்கும், அந்த கஸ்டமரோட நேம் காட்டும், அவங்க மொபைல் நம்பர் காட்டும், பில் டேட் எப்போன்னு காட்டும். ஓகேங்களா? பில் டேட் எவ்வளோ காட்டும், எப்போ வந்து டியூ டேட் அதாவது நெக்ஸ்ட்டு எப்போ பில் கட்டணும்னு சொல்லி காட்டும். இன்னொன்று இந்த எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் பார்த்தீங்களா, இந்த கஸ்டமருக்கு வந்து 824 ரூபா 64 பைசா. ஓகேங்களா? இதில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். நீங்கள் பில் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு வந்து பில் ஆயிடும். ஓகேங்களா? இதே வந்து பழைய மெத்தடில் வந்து நீங்கள் நம்பர் போட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்டாக தான் என்ட்ரி பண்ண முடியும். 820, 850, 1000, 2000 பண்ண முடியும். இந்த பாயிண்ட் வச்சு அந்த பைசா கணக்கை போட முடியாது. அதனால தான் நியூ அப்டேட் வந்திருக்கு. எல்லா நெட்வொர்க்கும் ஏர்டெல் வந்து ஃப்ளெக்ஸ் அண்ட் பேன் இருக்கும், அதேமாதிரி பிஎஸ்என்எல் இருக்குது, வோடாஃபோன் இருக்குது. இதெல்லாம் அந்த ஃப்ளெக்ஸ் அண்ட் பேன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா கஸ்டமரோட நேமு எவ்வளோ பில் அமௌண்ட் சொல்லி அதுவே காட்டிடும். நீங்கள் பில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு உடனே வந்து பில் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம ரீசார்ஜ் சைடில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைல் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பில்லு கட்டிட்டு எனக்கு வந்து கஸ்டமர் வந்து பில் ஆகலை, அவங்க வந்து இன்னும் வந்து மெசேஜ் வரலன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு ரீசார்ஜ் ரிப்போர்ட் இருக்கும், அதில் போங்க. அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கம்ப்ளைண்ட் தொட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிரும். அதிகபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். ஒன்று சக்ஸஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் போட்ட கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து அந்த ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்டான அமௌண்ட் எதில் பார்க்கணும் அப்படின்னா லெஜர் ரிப்போர்ட்டில் போயிட்டு அமௌண்ட் டெபிட்டா கிரெடிட்டான்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் இருக்கும். தேங்க்யூ.